பணம் வந்துச்சுன்னா ஒரு 1000 500 அனுப்பிச்சுட்றேன், நீ அங்கே போயிட்டு சான்ஸ் கேளு அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி தான் என் லைஃப்பில் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னாலே அவன் தான். ஏன்னா இதுவரையும் இப்போ நான் இங்கே இருக்கிறேன் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன் காரணத்துக்கு அந்த காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் தம்பி தான். ஏன்னா சாப்பாடு இல்லைன்னா நம்ம சென்னையில் இருக்க முடியாது, ஸ்டே பண்ணணும், சாப்பிட்ணும், நம்ம தங்கி தூங்கி எல்லாமே போய் ஆடிஷன்லாம் பார்க்கணும்னா அதெல்லாம் வேணும். பணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம சென்னையில் இருந்து ஒரு விஷயத்தை பண்ண முடியும். அது பண்ணது என் தம்பி தான். ஸோ இந்த இடத்துல அவனுக்கு நன்றி நான் சொல்லக்கூடாது. இன்னொரு பெரிய இடத்துக்கு போய் நான் ஜெயிச்சு காட்டினா தான் அது அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கேன், என் தம்பிக்கு வந்து தெரியும். ஸோ எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் இப்போ அவன் தான் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இங்கே சென்னை வந்துட்டேன். சென்னை வந்தோடனே சீசன் 9 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சீசன் 9 தாம்சன் சார் நல்லா பழக்கமாயிட்டாரு. போய் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு சான்ஸ் கேட்டு அவர் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்குறாரு. சான்ஸ் கொடுத்தா என் கூட பேர் ஒருத்தனை ஜாயின் பண்ணி விட்றாரு. 2 பேர் சேர்ந்து பண்ணுறோம். திடீர்னு ஒரு பையன், நாங்கள் 2 பேர் பர்ஃபார்ம் பண்ணுறோம். டாப் 10 கண்டஸ்டண்ட்டாக வந்தோம், நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதிலே எலிமினேட் பண்ணிட்டாங்க. டாப் 10ல் எலிமினேட் ஆகிட்டோம். எலிமினேட் ஆகிட்டு வெளியே வரோம். அந்த ஷோ முடிஞ்சிச்சு. கொரோனா